என்ன அதுல ஒண்ணு அசுத்தத்துல நஜீஸ்ல எல்லாம் படும், அது படக்கூடாது. ஒரு மனிதனுக்கு என்ன செய்யக்கூடாது, தன்னுடைய ஆடையை போய் சுத்தமா வச்சுக்கணும். நீங்க அது கீழே இருந்துச்சுன்னு சொன்னா அசுத்தம் படும்னா அதை விட நீ ஏற்றுதான் இருக்கணும். நீங்க அசுத்தம் படுற அளவுக்கு பட்டாலும் பரவாயில்ல, சாயங்காலம் மிசிட்டு தொழுவேன்னு சொல்லக்கூடாது. பொம்பளைக்கு மட்டும் அந்த அனுமதி இருக்குது. உங்களுடைய ஆடையில கீழே அசுத்தம் பட்டாலும் பரவாயில்லை, நல்ல இடத்துல அப்புறமேல அந்த மண்ணு படும், அந்த ஆடை படும் பொழுது சுத்தமாயிக்கிறது பெண்களுக்கு ஒரு பர்மிஷன் இருக்குது. ஆம்பளைக்கு என்ன இல்லை, அந்த பர்மிஷன் கிடையாது. அதனால அவங்களுடைய எல்லா ஆடைகளுமே மண்ணுல இழுக்கக்கூடாது, தரையில் இருக்கக்கூடாது. தரையில் அசுத்தம் இருக்கும், நாட்டம் இருக்கும். அதுக்காக அதாவது பிறந்த நாள் விழா என்பதற்கு மார்க்கத்தில் தடை இல்லை, வாஸ்தவம் தான். அதே நேரத்தில் ஒரு சமுதாயத்துடைய புது நிகழ்ச்சின்னு வரக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரி விழாக்கள் சமுதாயத்தின் மீது அதிகப்படியான சுமைகளை சுமத்தும். முதல்ல நான் பிறந்த நாள்கள் இப்ப 2 பெருநாளையே சமாளிக்க முடியல, நமக்கு வருஷத்துக்கு 2 தான் வருது. அந்த 2 பெருநாளையே நமக்கு சமாளிக்க முடியலங்கும் போது நம்ம இந்த பிறந்த நாள் விழான்னு சொல்லி அதை ஒரு பங்கனா ஆக்கி விட்டு சமுதாயத்துக்கு ஒரு கலாச்சாரத்தை உண்டாக்கிட்டு போனோம்னா அதுக்குன்னு ஒரு ஸ்கீமு, அதுக்குன்னு ஒரு செலவு. அது மற்ற பிள்ளைகள் எல்லாம் பார்த்துட்டு அந்த வீட்லயும் போய் கேட்கும். இங்க ஒரு புள்ள பிறந்த நாள்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஸ்வீட் வாங்கி கொடுத்துட்டு போயிடும். அது பணக்கார வீட்டு பிள்ளையா இருக்கும். உங்க 50 பேருக்கு ஆளுக்கு ஒரு லட்டு வாங்கி தர்றதுக்கு அது வசதி இருக்கு. அத்தை பசிக்காரன் வீட்டு பிள்ளைங்க படிக்கும். அது போய் என்ன செய்ய தெரியுமா, நான் பிறந்த நாளைக்கு வட்டிக்கு வாங்கியாவது நீ ஸ்வீட் வாங்கி கொடு, நான் காலேஜுக்கு போனா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லும். அப்ப சமூகத்தை பாதிக்கிற ஒரு விஷயத்தை ஒரு முஸ்லீம் செய்யக்கூடாது. இந்த பிறந்த நாள் விழா என்பது எப்படி நீங்க கொண்டாடுறீங்க, மார்க்க இது வணக்கம் நீங்க கொண்டாடுவது இல்லை, வணக்க வழிபாடு நினைத்து நீங்கள் கொண்டாடு, அந்த வகையில் அது விதத்துல வராது. என்ன வரும் சொன்னா சமூகத்தில் கேடு உண்டாகும். அதனால எல்லாரும் செய்ய நினைக்குவாங்க. இது நல்ல வழிக்கு எல்லாத்தையும் பரவல. இதை தடுக்காமல் நீங்கள் விட்டீர்களேயானால் எதிர்கால தலைமுறைகளுக்கு 3 பண்டிகை உண்டாக்கிட்டு போறீங்க. தேவையில்லாதவர்களுக்கு கல்யாணத்தை விட கூடுதலா செலவாகும். என்ன ஆகுது, பெருநாளை விட பெருநாளுங்கிறது எல்லாரும் வீட்லயும் பிரியாணி போடுவான், எல்லாரும் வீட்லயும் இறைச்சி பண்ணுவான், எல்லாரும் திண்டுக்குருவான். நான் எனக்கு தான் செலவு பண்ணிக்கிற போறேன் பெருநாள் அன்னைக்கு. பிறந்த நாளைக்கு என்ன பண்ணுவேன், என்னை காலி நண்பர்கள் நண்பிகள் நம்மளை காலி பண்ணி விடுவாங்க. பிறந்த நாள் வச்சுட்டு எத்தனை பேர் தன்னுடைய பாதி சொத்தை அழைச்சிட்டு போனவன்லாம் இருக்கிறான். வாடா பார்ட்டிக்கு வாடா, பிறந்த நாள் வந்துருச்சுலன்னு கூட்டிட்டு போக சொல்லி அவனுக்கு ஒரு 25,000 ரூபாய் பில்ல போட்டு விட்டு இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படியான விழாக்கள் மண் சன்ன சுண்ணத்தன் செய்யத்தன் பொலகு விசுருகாவு விசுருமன் அமிலபிகா நபிகள் நான் எச்சரிக்கிறாங்க. யார் ஒருத்தன் கெட்ட ஒரு முன்மாதிரிய உலகத்துக்கு உண்டாக்கிட்டு போறானோ அதை பார்த்து யாரெல்லாம் கெட்டாங்களோ அந்த பாவம் அவனை சேரும்ட்டாங்க. அதனால பிறந்த நாள் விழான்னு நீங்க உங்களை வச்சு பார்க்காதீங்க, உங்களை சுத்தி இருக்கிற மக்களை பாருங்க. உங்களை பார்த்து அவங்க ஆசைப்படுவாங்க. ஏற்கனவே ஒருத்தன் வரதட்சணை வாங்கி ஒருத்தன் பண்ண வேலையை இன்னைக்கு பரவி போய் அதை ஒழிக்கிறதுக்கு நம்ம ஊருவா கத்திக்கிட்டு கிடக்கிறோம். ஆடம்பரமா கல்யாணம் பண்ணி எவனோ பழகிட்டு போனதை ஒழிக்கிறதுக்கு 20 வருஷம் ஆயிருக்குது. 20 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் பார்த்த திருமணங்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பேண்டு வாத்தியம், இசை கச்சேரிகள், மேளம் தாளம், குதிரையில மாப்பிள்ள, ஊரை சுத்தி பந்தல், விடிய மாப்பிள்ள ஊர்வலம் என்று லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவழிச்சு எவனோ உண்டாக்கிட்டு போக அதுக்கு இந்த சமுதாயம் அவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்துச்சு. இப்பதான் அதை மாத்தி அதை கேவலமாக்கி பெரும்பாலானவர்கள் வெட்கப்பட்டு அதை விடக்கூடிய நிலைமை உண்டாயிருக்கிறது. இது புதுசா ஒண்ணு உண்டாக்கணுமா? நம்ம அப்படி நினைக்கணும். சமூகத்துல நம்ம மட்டும் ஆள்றோம் நினைக்க கூடாது. மனிதன் சோசியல் அனிமல் நீங்க சொல்லுவீங்க, சமூக பிராணிங்க. நம்ம எல்லாத்தையும் பார்க்கணும். நம்ம இப்படி செய்யறோமே இதனால அடுத்தவனுக்கு என்ன, மற்றவனை எப்படி பாதிக்கும், இதோட நின்றுமா, நான் கொண்டாட என்னோட நின்றுமா அப்படின்னு பார்க்கணும். 2வது ஒரு மனிதன் பிறந்ததுல கொண்டாடுவதற்கு ஒண்ணுமே இல்லை. கொண்டாடுறதா இருந்தா அவன் எதை முயற்சித்து செய்கிறானோ அதை கொண்டாடலாம். ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினா கொண்டாடு, ஏன்னா அது முயற்சித்தாய், அது உன்னுடைய உழைப்பினுடைய பயன். நீ பிறந்ததுக்கு நீ என்ன முயற்சிச்ச, நீ நான் பிளான் பண்ணி பிறக்கணும் செஞ்ச, நீ பிறந்தது அல்லாஹ்வுடைய கிஃப்ட். நீ பிறந்ததுல உனக்கு என்ன பெருமை அப்படி நினைக்கணும். நான் பிறந்ததுல எனக்கு என்ன பங்கு இருக்குது, எனக்கு ஒரு பங்குமே இல்லை, அப்புறம் என்னத்தை நான் கொண்டாடுறதுங்கிறேன். ஒருவருடைய பிறந்த நாளை கொண்டாட அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பிறந்த நாளை கொண்டாடி இருக்கணும். அதையே அல்லாஹ்வுடைய ரசூல் கொண்டாடல, சஹாபாக்கள் கொண்டாடலன்னு பாக்குறோம். அதனால இந்த பிறந்த நாள் விழா கொண்டாட்டங்கள் என்பதையெல்லாம் ஒழிச்சிருங்க. அதெல்லாம் நம்ம ஏழை மக்களுக்கு தாங்காது. பெரிய வறுமை கோட்டுக்கு கீழே 50% இருக்கக்கூடிய மக்கள் நம்ம இருக்கிறோம். மற்ற சமுதாயம் மாதிரி நம்ம இல்ல.
50% மேற்பட்டவர்கள் வறுமை கூட்டு கீழே இருக்கிறோம். அவங்களுக்கு இப்படிப்பட்ட சுமையில சுமத்தி பாவிகள் ஆகிறாதீங்க, அதனால கூடாதுங்கிறோம். சமூக பொறுப்போட இது ஒரு பெரிய ஒரு தப்பான நம்பிக்கை நம்ம மக்கள்கிட்ட இருக்கிறது. ஜக்காத்துனா ரமலான்ல தான் கொடுக்கணும், ஜக்காத்துனா ரமலான்ல தான் கொடுக்கணுங்கிறாங்க. அப்படி கிடையாது. ஜக்காத் என்பது ஒவ்வொரு மனிதனை பொறுத்து நாளும் நேரமும் மாறும். எனக்கு ஜனவரி 1ஆம் தேதி ரூபா கிடைச்சுன்னு சொன்னா நான் அடுத்த ஜனவரிக்கு நான் 1ஆம் தேதிக்கு ஜக்காத்து கொடுக்கணும். பிப்ரவரி 10ஆம் தேதிக்கு ஒருத்தனுக்கு ரூபா கிடைச்சுன்னு சொன்னா அவனுக்கு பிப்ரவரி 10ஆம் தேதிக்கு என்ன செய்யும், அவனுக்கு ஜக்காத்து கடமையாகும். மார்ச்ல ஒருத்தன் பொருளாதாரத்தை அடைகிறான்னு சொன்னா அடுத்த மார்ச்ல தான் அவன் கொடுக்கணும். அப்பதான் டெய்லி வருமானம் அரசாங்கத்துக்கு வந்துகிட்டு இருக்கும், டெய்லி செலவழிச்சிட்டு இருக்க முடியும். இப்ப நான் உதாரணமா எனக்கு ஷாபான் மாசத்துல ஷவ்வால் மாசத்துல சாரி ஷவ்வால் மாசத்துல எனக்கு பணம் வந்துருச்சு. நான் ரமலான்ல கொடுக்கறேன்னு வச்சிருந்தா 11 மாசம் யார் வீட்டு காசை வச்சுக்கிட்டு இருக்கிறேன்? ஏழைக்கு சேர வேண்டிய ஹக்க நான் தாமதப்படுத்துறேன். ஷவ்வால் வந்துருச்சுன்னா அடுத்த ரமலான் வர்றதுக்கு 11 மாசம் ஆகும். இப்படி ரவுண்ட் அடிச்சு வரணும். ஷவ்வால்னா ரமலானுக்கு அடுத்த மாசம். ரமலானுக்கு அடுத்த மாசத்தில் நான் இருக்கக்கூடிய நேரத்தில் எனக்கு 1 லட்சம் ரூபாய் இப்ப கிடைக்குது. நான் இதுக்கு ஜக்காத்து கொடுக்கணும். இதுல உள்ள 2500 ரூபாய் என்னை சேர்ந்தது இல்லை. இந்த 1 லட்சம் ரூபாயில 2500 ரூபாய் 42% அது ஏழைக்கு சொந்தமான ரூபாய். ஏழைக்கு சொந்தமான ரூபாய 2500 ரூபாய நான் எப்படி 11 மாசம் ரொட்டேஷன் பண்ணுவேன்? அவனுக்கு கிடைக்க வேண்டியதை நான் எப்படி தாமதப்படுத்துவேன்? சதக்காவைத்தான் நீங்க ரமலானில் கொடுத்தால் கூடுதல் நன்மை இருக்கு, ஜக்காத்து கிடையாது. தாமதப்படுத்தின குற்றம் தான் சேரும். ஜக்காத்து என்பது கட்டாயமாக கணக்கு பார்த்து கொடுக்க வேண்டிய தர்மம். சதக்கா என்பது அதுக்கு மேல நம்மளா விரும்பி செய்யற தர்மம். நம்ம விரும்பி ஏதோ நம்மளா ஒரு 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணணும்னு நினைக்கிறோம். இப்ப அடுத்த மாசம் ரமலான் வருது, கூட நன்மை கிடைக்கும், இது நன்மை, இது ஓகே. இன்னைக்கு செலவழிக்கணும்னு நினைக்கிறீங்க, இன்னைக்கு விட நம்ம ரமலான்ல பண்ணா 10 மடங்கு அதிகமா நன்மை கிடைக்குமே அப்படின்னு நினைச்சு நீங்க தாமதப்படுத்தினால் சதக்காவுக்கு ஓகே. ஜக்காத்துக்கு ரமலானுக்கும் ஜக்காத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. 365 நாளும் ஜக்காத்து வசூலிக்கப்படும். ஒவ்வொருவனுக்கும் ஒவ்வொரு நாள்ல ஜக்காத்து கடமையாகும். டெய்லி அரசாங்க அலுவலர்கள் போய் அவனுடைய டயத்துல போய் ஜக்காத்தை வசூல் பண்ணுவாங்க. இஸ்லாமிய அரசாங்கம் இருந்தால், இல்லாதனால நமக்கு எல்லாம் குழம்பி போச்சு. இஸ்லாமிய அரசாங்கம் இல்லாதனால நம்ம ரம்ஜான்ல தான் கொடுக்கணும். ஜக்காத்துக்கு சதக்காவுக்கு வித்தியாசம் தெரியாம இந்த அஜர்த்துமார்கள் ரம்ஜான்ல பயான் பண்ணி காசு கேட்கறதுக்கு வருவாங்க. அப்ப இந்த ஜக்காத்து சிறப்பை எல்லாம் சொல்லி ரமலான்ல அள்ளி கொடுங்கம்பாங்க. அவங்க சுயநலத்துக்காக சொன்ன விஷயங்கள் நமக்கு ஜக்காத்தை இப்படித்தான் கொடுக்கணும்னு பதிய வச்சிருச்சு. அதான் கோலாது காரணம். நபில கிடைக்கும். நபில தமிழ்நாட்டில் கொடுத்தீங்கன்னா நன்மை கிடைக்கும். ஃபர்ல லேட் பண்ணா அந்த நன்மை கிடைக்கும், குற்றம் தான் கிடைக்கும். செய்யது கொடுக்கலாமா நினைக்கிறீங்களா? வாரிசுகள் இருக்காங்க, அவங்களுக்கு ஜக்காத்து கூடாதுன்னு கேட்கிறாங்க. ஆமா ஆமா, ஜக்காத்து யார் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு வரும் பொழுதை விட ஒரு ஆளுக்கு கொடுக்க கூடாதுட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜக்காத்து ஜக்காத்து அரசாங்க கருவூலம். அந்த அரசாங்க நிதியை தானோ தன்னுடைய குடும்பத்தினரோ தன்னுடைய வழித்தோன்றல்களோ உலகம் அழிகிற காலம் வரைக்கும் அதை பெறக்கூடாதுட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகள் நாயகம் பள்ளிவாசல்ல ஜக்காத்து குவிஞ்சு கிடக்கும். நபிகள் நாயகத்துடைய பேரப்புள்ள ஹுசைன் ஒரு பேரிச்சம்பளத்தை எடுத்து வாயில போட்டுருவாரு. நபிகள் நாயகம் பார்த்துருவாங்க. ஓடி விரலை வாய்க்குள்ள விட்டு அதை தோண்டி எடுத்து கீழே போட்டுவிட்டு, இது நமக்கு ஹராம் தெரியாதா? பொது பணத்தை நாம் தொடக்கூடாது, நானும் தொடக்கூடாது, நீனும் தொடக்கூடாது. அண்ணா லானகுலு சதக்கா, இந்த சதக்கா தர்மம் பிச்சை எல்லாம் நமக்கு உரியது இல்லைன்ட்டாங்க. அரசாங்கத்தினுடைய அதிபராக இருந்து அரசாங்கத்துடைய சல்லிக்காசை கூட தொடமாட்டேன்னு சொல்லி சபதம் செஞ்சு வாழ்ந்த ஒரே தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க தனக்கு மட்டும் இந்த சுமையை சுமத்திக்கல, அவங்களுக்கு மனைவிக்கு சுமத்திட்டு போயிட்டாங்க, அவங்க பிள்ளைக்கு சுமத்திட்டு போயிட்டாங்க. உலகம் அழிகிற காலம் வரைக்கும் யாரெல்லாம் வாரிசா வர்றாங்களோ இந்த மாதிரி அவங்களுக்கு கொடுக்க கூடாதுட்டாங்க. ஜக்காத்து நபிகள் நாயகத்தினுடைய வழித்தோன்றல் யாராவது சொன்னார்களே ஆனால் அவங்களுக்கு கொடுக்க கூடாது. அந்த அந்த அந்தஸ்தை கெடுத்துருவாங்க இவங்க. அதுக்காக ஓகே, லாஸ்ட் ஆயிக்கலாமே, 3 மணி நேரம் ஆச்சு. சரி ஓகே. சகோதரர்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லை. இன்ஷா அல்லாஹ் இந்த கேள்விகள் அனைத்தும் நீங்கள் வின் டிவியில
10:30 மணி 10:30 மணிக்கு ஒன்றும் இல்லை. அவங்க நம்ம யாரும் காட்டலையே இல்ல. கொஸ்டின்ஸ் அப்படியே போடலாம் இல்லையா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையா. கேட்டு இல்ல காலேஜ் மென்ஷன் பண்ண மாட்டோம், அது ஆட்டோமேட்டிக் கொஸ்டின்ஸ் மட்டும் வரும். நீங்க அதே மாதிரி மிச்சம் இருக்கிற கொஸ்டின்ஸ் கூட அந்த ஹவர்ஸ்ல வந்து கொஸ்டினை பிஜி அவர்கள் வாசித்து அதுக்கு பதில் சொல்லுவாங்க. நீங்க நிறைய பேர் கொஸ்டின்ஸ் எழுதி கொடுத்துருக்கீங்க இல்லையா, அந்த கொஸ்டின் கூட இன்ஷா அல்லாஹ் பிஜி அவர்கள் வாசித்து அதற்கு பதில் சொல்லுவாங்க. இந்த பர்டிகுலர்லி ஏன்னா ஏற்கனவே வந்து லெட்டர்ஸ்ல வர்ற கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால உங்களுக்கு ஒரு நாள், உங்களுக்காக ஒரு நாள்